என் ஊருக்கு மின்சாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணூர் மக்கள் கஷ்டப்படலாமா? ஏற்கனவே எண்ணூர் மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளின் காரணமாக பெரிய அளவுக்கு காற்று மாசுனால பாதிப்படைந்திருக்காங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வல்லுநர் குழு சமர்ப்பித்த அறிக்கையின்படி மற்ற பகுதிகளில் இருக்கிற குழந்தைகளை விட இந்த மாசு ஏற்பட்ட பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு புற்றுநோய் மற்றும் நுரையீரல் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த கருத்தில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கும் நிறைய அளவில் உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுக்கான பாதிப்புக்கான வாய்ப்பும் இருக்குது. இது இல்லாமல் அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியே வந்த சாம்பல் கழிவுகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொசத்தலை ஆற்றில் கலந்து 1 அடியிலிருந்து 8 அடி ஆழம் வரைக்கும் அந்த சாம்பல் கழிவுகள் மிகப்பெரிய மாசை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் மின் வாரியம் புதிய அனல் மின் நிலையத்தை ஒரு விரிவாக்கம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அனல் மின் நிலையம் இருக்கிற பகுதி எர்ணாவூர். அது பக்கத்திலேயே மக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு ரொம்ப நெருக்கமாகவே வேற இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இது மக்களுக்கு உடல் உபாதை மட்டும் இல்லாமல் காற்று மாசு மட்டும் இல்லாமல் நீர் மாசு மட்டும் இல்லாமல் இது பெரிய அளவில் நம்மளுடைய காலநிலை மாற்றத்திற்கு கார்பன் எமிஷனையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தேவை இருக்குது. 660 மெகாவாட் மின்சாரம் இதனால் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு அரசு சொன்னாலும் இந்த மின்சாரம் பெரிய அளவுக்கு தேவையில்லை என்று தான் இன்னொரு வல்லுநர் குழுவும் சொல்லுது. அப்போ இந்த சூழலில் அரசாங்கம் என்ன செய்கிறாங்க? பொது கருத்து கேட்பு நாளை அறிவிச்சிருக்காங்க. நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இது குறித்து எடுத்து சொல்ல வேண்டும். அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மருத்துவர்கள், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சமூக ஆர்வலர்கள் இவர்களுக்கெல்லாம் இது குறித்து பகிர்ந்து இந்த கருத்து கேட்பு நாளில் போய் நம் கருத்துக்களை, நாம் தெரிந்த உண்மை கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. பொது கருத்து கேட்பு எங்கே நடக்குது, எப்போ நடக்குதுன்னா வர டிசம்பர் 20ஆம் தேதி காலை 11 மணி அளவில் நம்பர் 5 மகாலட்சுமி நகர் எர்ணாவூரில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் மாளிகை அப்படிங்கிற அந்த திருமண மண்டபத்தில் தான் இது நடக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற ஆர்வலர்களும் இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள். என் ஊருக்கு பிரச்சனை வந்தால் தான் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு இல்லாமல் எந்த ஊருக்கு பிரச்சனை வந்தாலும் குரல் கொடுப்பேன்னு எண்ணூர் எர்ணாவூர் மக்களோடு நிற்போம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியம்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவையும் எண்ணூர் மக்களுடைய சுமையும் பகிர்வோம். இதெல்லாம் இருக்கட்டும், விழிப்புணர்வாக ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று தான் சொல்ல முடியும். மின்சார பயன்பாட்டை குறைப்போம், புவியை காப்போம்.